ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலை ஆராதனை வேளையிலே பங்கு பெற்றிருக்கிற உங்கள் யாவரையும் நான் அன்புடன் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இந்த லெந்து நாட்களிலே கூட எதையெல்லாம் நாம் விட வேண்டும், எதையெல்லாம் நாம் வெறுக்க வேண்டும் என்பதை குறித்து தான் ஒரு விதமான காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என் குறைச்சலினாலே நான் இதை உங்களுக்கு சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். கீழே தொடர்ச்சியாக நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், சாப்பிடுவோம் எனக்கு தெரியும், பட்டினியாயிருக்கும் எனக்கு தெரியும். ஒரு பெரிய பட்டியலை அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தருகிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, இன்றைக்கு நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும், எப்படி இருந்தாலும், என்ன குறைவுகள் இருந்தாலும், ஆனால் இன்றைக்கு நான் சொல்ல போகிறோம், அந்த குறைவை நான் பார்க்க போகிறதில்ல, என் ஆண்டவர் கொடுக்கிற மன நிறைவை நான் பார்க்க போகிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் உங்களால் சொல்ல முடியும்? அல்லேலூயா. கண்களை மூடி இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நாம் அர்ப்பணிப்போம். பகல் முழுவதும் பச்சமாய் என்னை பாதுகாத்தீரே, பகல் முழுவதும் பச்சமாய் என்னை பாதுகாத்தீரே, சகல தீமையும் அகல வைத்தருள் நலமும் தந்தீரே, சுவாமி உந்தன் பாதம் பணிகிறே, சுவாமி உந்தன் பாதம் பணிகிறே. சொல்லமா, பகல் முழுவதும் பச்சமாய் என்னை பாதுகாத்தீரே, பகல் முழுவதும் பச்சமாய் என்னை பாதுகாத்தீரே, சகல தீமையும் அகல வைத்தருள் நலமும் தந்திரே, சகல தீமையும் அகல வைத்தருள் நலமும் தந்திரே, சுவாமி உந்தன் பாதம் பணிகிறே, சுவாமி உந்தன் பாதம் பணிகிறே. சூரியன் மறைந்து அந்தகாரம் சூழ்ந்ததே, சூரியன் மறைந்து அந்தகாரம் சூழ்ந்தது, சோர்ந்த எந்ததும் அயந்துமே இலை பார போகுது, சோர்ந்த எந்ததும் அயந்துமே இலை பார போகுது, தூயா கிருபை தோன்று கருமையா, தூயா கிருபை தோன்று கருமையா, ராவில் வரும் மோசம் ஒன்று என்னை சேராமல், ராவில் வரும் மோசம் ஒன்றோ என்னை சேராமல், பேயின் சற்பனை தீய சொப்பனம் மனதில் நேராமல், பேயின் சொப்பனம் தீய சொப்பனம் மனதில் நேராமல், நேயா நின்னல் தூதர் காவல் தார், நேயா நின்னல் தூதர் காவல் தார், சூரியன் மறைந்து அந்தகாரம் சூழ்ந்ததே, சூரியன் மறைந்து அந்தகாரம் சூழ்ந்தது, சோர்ந்த என் தேகம் அயந்துமே இலை பார போகுது, சோர்ந்த என் தேகம் அயந்துமே இலை பார போகுது, தூயா நின்னல் தூதர் காவல் தார், தூயா நின்னல் தூதர் காவல் தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும்,
நான் மன ரம்மியமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன். தேவைகள் உண்டு, குறைவுகள் இருக்கிறது, பற்றாக்குறைகள் இருக்கிறது. நாளைக்கு என்ன தேவைப்படும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இப்போது என் இடத்துல இல்லை. ஆனாலும் நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் படைத்த ராஜாதி ராஜாவை நான் ஆராதிக்கிறேன். எனக்கு குறைவுகள் இருந்தாலும் ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், ஒன்றை நான் கண்டுபிடித்திருக்கிறேன். நான் குறைவுகள் மத்தியிலும் நான் மனரம்மியமாயிருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? பணம், துட்டு, நோட்டு, பைசா, மணி, டாலர். பணம் பணம் பணம். உலகம் சொல்லுகிறது பணம் என்று சொன்னால், ஃபீல் பண்ணுங்க, பணம் என்று சொன்னா பணமே எழுந்துக்குமா? பணம் பாதாளம் வரையிலும் பாயும். இந்த லெந்து நாட்களிலே கூட இந்த பணம் நமக்கு அவசியமா? இந்த பணத்துக்கும் மனிதனுக்கும் எவ்வளவு உறவுகள் இருக்கிறது? மனிதன் பணத்தை எவ்வளவாய் நேசிக்கிறான்? வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? அந்த பாடத்தை தான் இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த சின்ன ஒரு குட்டி ஞானத்தின் நிமித்தமாக இன்றைக்கு நாம் ஆராய்ந்து அலச போகிறோம். வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும், விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும். திராட்சரசம் ஜீவன் உள்ளோரை களிப்பாக்கும், திராட்சரசம் ஜீவன் உள்ளோரை களிப்பாக்கும். பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். பார்த்தீங்களா? இவ்வளோ நேரம் வீரியமாக பேசணும் இல்லை, வீராதி வீரம் வீரபத்திரம் பேரம் போல பேசணும் இல்லை. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பணம் எல்லாத்துக்கும் உதவும். பணம் இல்லாமல் உலகத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. பணம் இல்லைன்னா மதிப்பு இல்லை, ஒருத்தனும் மதிக்க மாட்டான், யாரும் மதிக்க மாட்டாங்க. ஹலோ, அதுக்காக பணமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. பணத்தை தேடி நீயும் நானும் போகக்கூடாது. தேவ பிள்ளைகளாகிய உன்னையும் என்னையும் மணி இல்லை, மணி பணம் உன்னை தேடி வர வேண்டும். கையை நல்லா தட்டி தேவன் மகிமைப்படுத்தலாமா? வேதம் சொல்லுகிறது பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். இரண்டாவது அதே பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை. இதுவும் மாயையே. பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகுகிறார்கள். அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் அதை காண்பதே அன்றி அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன? வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாய் இருக்கும். செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க ஒட்டாது. பாத்தீங்களா? மற்றவர்களுடைய நித்திரை இன்பமாய் இருக்கும். ஆனால் இந்த பணம் இருக்குதே, பண பேய், பணம் அலைகிறாங்களே, பணத்தை முக்கியத்துவம் படுத்துகிறார்களே, அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு தூக்கமே வராதாம். ஹலோ, இருக்கிறீங்களா? பணம் அலைகிறவங்க எப்பவுமே சில பேர் நினைப்பாங்க, ஒரு கத்த நோட்டு என்கிட்ட இருக்கணும்பா, எப்படியாவது கடன் உடனாவது வாங்கி அந்த பணம் என் அக்கௌண்ட்டில் இருக்கணும், என்கிட்ட இருக்கணும், என் பேக்கெட்டில் இருக்கணும். இப்படி என்று அலைந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், அவர்களுக்கு தூக்கமே வராது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பணப்பிரியர்கள். எனக்கு அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு ஒரு செல்போன் இருந்தால் போதும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இஎம்ஐயில் போட்டு 4-5 செல்போன் வாங்குவாங்க. மாடலா செல்போன் பிரியர்கள் இவர்கள். யாரு? செல்போன் பிரியர்கள். இதுவரையிலும் சில பேர் ஓட்ட வண்டியில் ஊழியத்தை செய்து இருக்கிறாங்க. சில பேர் இஎம்ஐ போட்டு 4-5 வண்டி வாங்கிக்குவாங்க. கலராக வண்டி எடுத்துன்னு போவாங்க, கலராக கார் எடுத்துன்னு போவாங்க. எனக்கு அன்பான தேவச்சனமே, இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நாம் விலக வேண்டும். இருக்கிற புடவை, இருக்கிற பேண்ட் ஷர்ட்டு,
நமக்கு ஆண்டவர் கொடுத்ததுதான். ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு இதை கட்டணும், ஒரு நாளைக்கு இதை போடணும் என்று சொல்லி இன்னைக்கு உடைப்பிரியர்கள் அநேகமாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அதை வெறுக்க வேண்டும் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்துவோடு இருந்த 12 சீஷர்ல பிலிப்பு என்ற ஒரு சீஷன். இந்த பிலிப்பு என்ற சீஷனுக்கு அவன் என்ன பிரியர், என்ன அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, எப்படியாவது ஒரு குதிரை வாங்கணும்னு அவனுக்கு ஆசையாம். இயேசு கிறிஸ்துவே கழுதுல போகணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து இருக்கிற அசிஸ்டன்ட் நினைக்கிறான் எப்படியாவது ஒரு குதிரை வாங்கணும்னு. இயேசு கிறிஸ்து வாழ்ந்திருந்த நாட்களில் ஒரு குதிரையினுடைய விலை 200 ரூபாய் பணம். இந்த பிலிப்பு 200 ரூபாய் சேர்த்து மூட்டை கட்டி வச்சுக்கிறான். எப்படியாவது இயேசுநாதர் எங்கன்னா போவார், அந்த நேரத்தில் என் ஆசையை நிறைவேற்றணும், ஒரு குதிரையை வாங்கி அப்படி ஜாலியாக சுற்றிட்டு வரணும்னு 200 ரூபாய் வச்சு நிற்கிறான். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 4, 5, 6ஆம் வசனத்தை திருப்பி கொள்ளலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாய் இருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதைக் கண்டு பிலிப்புவை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக இவர்களில் ஒவ்வொருவனுக்கும் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களுக்கு இவர்களுக்கு போதாதே என்றான். 200 ரூபாய் வச்சுன்னுக்கிறான், 200 பணத்தை வச்சுன்னு. இவன் நினைச்சான் ஆண்டவர் நம்முடைய மடியிலே கையை வச்சுட்டாரு, இந்த 200 ரூபாய் பிடிங்க போறாரு என்று சொல்லி இவன் சொல்றான், ஐயோ ஆண்டவரே இவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்களே, ஆனா இந்த ஜனங்களுக்கு 200 பணத்தை போட்டாலும் அப்பங்கள் கிடைக்காதே. இயேசு சொல்றாரு, அவனை சோதிக்கும்படி அப்படியாக ஆண்டவர் கேட்டார். இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்காக கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, நாம் பண பிரியர்களாய் இருக்கக்கூடாது. நான் வேகமாக போகிறேன். எபிரேயர் 13, 5, 6 சொல்லுகிறது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் இருங்கள், அப்போது நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். இதை மட்டும் ஹைலைட் பண்ணுவாங்க. என்னென்ன போர்டு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். உனக்கு எங்கே பார்த்தாலும் இந்த வசனம் இருக்கும். ஆனால் மேலே உள்ள வார்த்தை என்ன பண்ணுவாங்க, விட்டுருவாங்க. பண ஆசையா இல்லாத இருந்தால் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு அதை போட மாட்டாங்க. வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 6, 10, 11, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறதாம். எல்லாம் தீமைக்கு என்ன இருக்குதா, வேறா இருக்கிறதாம். இப்போதான் நான் செய்திக்குள்ளே நான் போகிறேன். நல்ல ஒரு செய்தி, நல்ல ஒரு ஆஃபர். கர்த்தருடைய கிருபையில் முகத்துக்கு பவுட்ரு போகிறதுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறான். எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வராங்க தெரியுமா? அதுக்கு சாம்பார் எப்படி செய்யறது யூடியூப் ஆரம்பிக்கிறான். சப்ஸ்கிரைபர் அடி பொலந்து கட்டுது. கர்த்தருடைய கிருபையில் நாங்களும் ஒரு கல்வாரி பிரயத்தவர் வெள்ளூர் அப்படின்னு ஒரு சேனலை ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அந்த சேனலுக்கு ஓனர் யாருன்னா நம்ம வினோத் தான். நேற்று ஒரு யூடியூப்பில் ஒரு என்னுடைய பாட்டு ஒன்று போட்டோம். காலையில் 8 மணிக்கு போட்டோம், சாயங்காலம் 4 மணிக்கெல்லாம் 1500 பேருக்கு ரீச் ஆயிடுச்சு. அல்லேலூயா. இதை ஏன் சொல்கிறேன்னா, கல்வாரி பிரேயர் வெள்ளூர் போட்டு எனக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அவ்வளோ மற்ற மக்களுக்கு அது என்ன ஆகும், பிரயோஜனம் உள்ளதாக மாறும். அதற்காக நான் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போ நான் செய்திக்குள்ளே போகிறேன், நல்லா கவனிங்க. இந்த பணம் என்ன செய்யுமா, உடன்பிறப்பையும் அன்பையும் பாசத்தையும் விற்று போடுமா. உடன்பிறப்பையே விற்று போற்றோம், சகோதரர்களே விற்று போற்றோம், அம்மா அப்பா கூட விற்று போட்டுடும், பிள்ளைகளையே விற்று போட்டுடும். பணம் பணம் பணம், இன்றைக்கு பணம் பணம் என்று ஓடிக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, பணத்தை எப்படியாவது நான் சம்பாதிக்க வேண்டும், எப்படியாவது செல்வந்தனா வர வேண்டும், எப்படியாவது நான் உயர்ந்து காணப்பட வேண்டும், உயர்ந்த அந்தஸ்துல வர வேண்டும், பணம் தான் என் குறி, பணம் தான் என் வாழ்க்கை என்று ஓடிக்கொண்டிருக்கிற உன்னையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பணம் உடன் பிறந்த சகோதரர்களையே விற்று போடுகிற அளவிற்கு கொண்டு வருமா.
பிள்ளைகளையே விற்று போடுகிற அளவிற்கு கொண்டு வந்து விடுமா. எடுத்து வாசிக்கலாமா? ஆதியாகம புத்தகம் 37வது அதிகாரம் 26, 27, 28 வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் புத்தகம் 37வது அதிகாரம் 26, 27, 28 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள். நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரரும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அந்த வர்த்தகரான மீதியானர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். பாசம் எங்கே போனது? உடன்பிறப்பு ரத்தம் என்ன செய்தது? இரத்த கலப்பு என்ன செய்தது? இன்றைக்கு எத்தனை குடும்பத்தில் அண்ணன் தம்பிக்கு உறவில்லாமல் இருக்கிறது, பாசம் இல்லாமல் இருக்கிறது. பிறக்க போகிறது இந்த உலகத்தில் ஒரு முறைதான். சகோதர பாசம், சகோதரருடைய ஐக்கியம் இன்றைக்கு அநேக குடும்பத்திலே இல்லை. ஆனால் இந்த சகோதரர்கள் என்ன செய்தார்கள்? வெறித்தனமாய் செய்தாங்க. சகோதரனையே பணத்துக்காக விற்று போட்டார்கள். பணம் பத்தம் செய்யுமா, பணம் என்ன வேணாலும் செய்யுமா, பணத்துக்காக தன்னுடைய சகோதரையை விற்று போட்டார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, பணம் உன் கண்ணை மறைத்திருக்கிறதா? பணம் உன் வாழ்க்கையில மறைத்திருக்கிறதா? பணம் உன்னுடைய சகோதர பாசத்தை மறைத்திருக்கிறதா? பணம் உன் சகோதர சிநேகத்தை மறைத்திருக்கிறதா? இந்த லெந்து நாட்களில் நீ நானும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உன்னோடு என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒப்பு கொடுப்பாயா? என் சகோதரர்களை நேசிக்க வேண்டும். பணத்துக்காக நான் வாதாடக்கூடாது, பணத்துக்காக நான் வழக்காடக்கூடாது. ஜான் இடத்துக்காக இன்றைக்கு வாதாடுகிறார்கள், வழக்காடுகிறார்கள். இன்றைக்கு வழக்கு நிலுவையில் இருக்கிறீங்களா? இன்னொரு சம்பவத்துக்கு நான் வேகமாக சொல்லி நான் போறேன். ஆதியாகமம் 31, 14, 15 சொல்லுகிறது, ராகேலும் லேயாலும் சொல்லுகிறார்கள், என்னுடைய தகப்பன் எங்களை பணத்துக்கு விற்று அவள் வாயிலே போட்டு கொண்டார். என்னவா? வாயிலே. நிறைய பொம்பளை பசங்களாம் அப்பாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இது ரெண்டும் என்ன பண்ணுதுங்க? அப்பாவே திட்டுதுங்கம்மா. அப்போ எவ்வளோ கொடுமைக்காரா இருப்பார் பாருங்க அந்த லாபான்னு. இவங்க சொல்றாங்க, வசனத்தை வாசிங்கம்மா. அதற்கு ராகேலும் லேயாலும் 31, அதற்கு ராகேலும் லேயாலும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ? என் தகப்பன் வீட்டிலே எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ? அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டுக் கொண்டார். அப்பாவையே திட்டுறாங்க பொண்ணுங்க. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அவர் எங்களை விற்று பணத்தை வாயிலே போட்டுக்கொண்டார். ஒருவேளை நான் இப்படி சொல்றேன், ஒரே மாதிரி சொல்லக்கூடாது இல்லை செய்தி. நான் இப்படி சொல்றேன், உன்னையும் என்னையும் தன்னுடைய சகோதரர்கள் பணத்து நிமித்தமாய் விரோதம் பண்ணி இருக்கிறாங்களா? உன்னையும் என்னையும் தன்னுடைய சகோதரர்களை, உறவுகளை, சொந்தங்களை ஏமாற்றி இருக்கிறார்களா? அளவைத்து கொண்டு இருக்கிறாங்களா? வேதனை அடைய செய்திருக்கிறாங்களா? உள்ளம் உடையிற மாதிரி பேசி கொண்டு இருக்கிறாங்களா? ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்லட்டுமா? ஆதியாகமம் புத்தகம் 50ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். 20, 21 வசனத்தில் சொல்லப்படுகிறது, இந்த யோசேப்பு சொல்லுகிறார், ஏன்பா நான் உங்களுக்கு நன்மை தான் செய்தேன், ஆனா என்னை நீங்க தூக்கி போட்டீங்க, என்னை நீங்க வித்துட்டீங்க. பாசத்தை காட்டல, நான் பாசத்துக்காக ஏங்கினேன், நான் அன்புக்காக நான் ஏங்கினேன். ஆனா நீங்க அதை கேர் பண்ணல, என்னை வித்து போட்டீங்க. ஆனா நீங்கள் என்னை விற்றாலும், நீங்கள் என்னை பகைத்தாலும், என் தேவன் எங்களை கைவிடவில்லை. என் தேவன் அதை தீமையை நன்மையாக என் தேவன் மாற்றினான். இருக்கிறீங்களா? குழியில போட்டாலும் நம்புறம்பா, பழிகளை சொன்னாலும் நம்புறம்பா,
குழியில போட்டாலும் நம்புறம்பா, பழிகளை சொன்னாலும் நம்புறம்பா. என் தேவனே, என் ஜீவனே, என் தேவனே, என் ஜீவனே, என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நம்புறம்பா, என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நம்புறம்பா, நம்புறம்பா, உங்களை நம்புறம்பா, நம்புறம்பா, உங்களை நம்புறம்பா, என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நம்புறம்பா, என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நம்புறம்பா. சொல்லமா, நம்புறம்பா, உங்களை நம்புறம்பா. பணம் இருந்தாலும் நம்புறம்பா, பணம் இல்லாவிட்டாலும் நம்புறம்பா. தைரியமா சொல்லமா, நம்ப. பணம் இருந்தாலும் நம்புறம்பா, பணம் இல்லாவிட்டாலும் நம்புறம்பா. என் தேவனே, என் ஜீவனே, என் தேவனே, என் ஜீவனே, என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நம்புறம்பா, என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நம்புறம்பா, நம்புறம்பா, உங்களை நம்புறம்பா, உங்களை நம்புறம்பா, என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நம்புறம்பா, என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நம்புறம்பா, நம்புறம்பா, உங்களை நம்புறம்பா, நம்புறம்பா, உங்களை நம்புறம்பா. முதலாவது பணம் என்ன செய்கிறதா? அதான் சிங்கம் சொல்லிச்சுல, நல்ல வேலை நான் தூங்குற மாதிரி நடித்தேன், இல்லாட்டி என்னை பேசியே சாகடிச்சிடுவேன். பணம் என்ன செய்யுமா? சூப்பர். யாரை சொன்னாங்களே? ஐயா தான் கவனமாக கேட்டுக்கிறாரு. உறவுகளை முறிக்கும், உடன் பிறப்புகளுடைய உறவை அழிக்கும், அன்பை பாசத்தை உடைத்துவிடும் பணம். நான் ரெண்டாவது காரியத்துக்காக போகிறேன். இப்போ தான் 1 முடிஞ்சிருக்குது, நமக்கு 2 தான் வரும். மீதி 3 காரியத்தை மறுபடியுமாக இன்னொரு நாளைக்கு வாய்ப்பு கிடைத்தா பேசலாம். பணம் ரெண்டாவது என்ன செய்யுமா? ஊழியத்தையும் உபதேசத்தையும் அழித்து விடுமா. ஹலோ, பணம் என்ன செய்யுமா? ஊழியத்தையும் உபதேசத்தையும். முதல்ல சொன்னேன், பணம் என்ன செய்யுமா? உறவுகளை முறித்துவிடும், அடித்துவிடும். ரெண்டாவது, பணம் ஊழியத்தையும் உபதேசத்தையும் அழித்துவிடும். 2 ராஜாக்களின் புத்தகம் 5வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 21 நாம் சில வார்த்தைகளை வாசித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாகமானை பின்தொடர்ந்தான். நாகாம் பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது, அவன் பின்னே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன் சுக செய்திதான். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர்கள் இப்பொழுதுதான் எப்பிராயின் மலை தேசத்தில் இருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். அதற்கு நாகமான் தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி
வருந்தி 2 தாலந்து வெள்ளியை 2 கைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோட கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக. போதும், நல்ல கவனிங்க. இங்கே நாகமான், கேயாசி, எலிசா. எலிசா தீர்க்கதரிசி, கேயாசி அசிஸ்டன்ட். அவரு தீர்க்கதரிசிக்கு அசிஸ்டன்ட் ஊழியர். இங்கே நாகமான் கர்த்தரை தொழுது கொள்வதற்காக வந்தான். யார் இந்த நாகமான்? நாகமான் குஷ்டரோகம் உள்ளவன், தொடுநோய் உள்ளவன். இந்த குஷ்டரோகத்தை மாற்றுவதற்காக இவன் தீர்க்கதரிசியை நோக்கி வருகிறான். நல்ல கவனிங்க. கேயாசி என்ற பெயருக்கு தரிசன பள்ளத்தாக்கி என்று அர்த்தமாம். அந்த பேருக்கு தரிசனத்தை பார்க்கக்கூடியவன், தரிசனத்தை காண்கிறவன், தரிசனத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவன், தரிசனத்தோடு வாழ்கிறவன், ஒரு தரிசனத்தோடு இருக்கிறவன் இந்த கேயாசி. நடந்தது என்ன? இவனுக்கு சுகம் கிடைத்து விட்டது. சுகம் கிடைத்தவுடனே பொன்னும் பொருளும் பணத்தையும் எலிசா என்ற ஊழியரிடத்திலே இவர் கொடுக்கிறார். எலிசா சொல்லுகிறார், இதற்காக நான் உனக்காக ஜெபிக்கவில்லை, இதற்காக நான் உனக்காக ஊழியம் செய்யவில்லை. பரலோகத்தின் தேவன் உனக்கு இலவசமாய் சுகத்தை கொடுத்தார், அவருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்து என்று சொல்லி இந்த நாகமானை சொல்லி அனுப்பிவிட்டார். ஆனாலும் 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 பண ஆசை உள்ள இந்த கேயாசி, பண ஆசை உள்ள இந்த கேயாசி, தரிசனத்தோடு வாழ வேண்டிய இந்த கேயாசி, தரிசனங்களை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய இந்த கேயாசி, இவனுக்குள்ளே என்ன நடந்தது? எப்படியாவது அந்த பணத்தை பறிக்க வேண்டும், எப்படியாவது அந்த பணம் என்னுடைய கரத்திலே கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஊழியனாகிய பாஸ்டர் ஆகிய அவருக்கே தெரியாதபடிக்கு பைபாஸில் இவர் போனார். ஹலோ, பக்கத்தில் ஒன்று பாஸ் சொல்லுங்க. நேர் வழியில் போறீங்களா? ஆள் இல்லா கட்டிவிட சும்மா கை கொடுத்து சொல்லுங்க. நேர் வழியில் போறீங்களா, பைபாஸில் போறீங்களா? இந்த கேயாசி பைபாஸ் எடுத்தான். அவன் நேர் வழியை போல பாஸ்ட் நினச்சுன்னுக்கிறாரு. இவன் நல்லவன், இவன் ஆராதிக்கிறவன், ஒழுங்கா ஊழியம் செய்கிறவன், ஒழுங்கா என் பணியை செய்கிறவன், இப்படி தான் நினச்சிருந்தாரு. ஆனால் பாஸ்டுக்கே டுமி கொடுத்தான். அவன் பைபாஸ் எடுத்து போயிட்டு நேராக போய் அங்கே சொன்னான், ஐயா இப்போதான் 2 பேர் வந்தாங்க, அவர்களுக்கு தேவைப்படுகிறது, அதனால ஐயா என்ன பண்ண சொல்லிட்டாரு, வாங்க சொல்லிட்டாரு. ஹலோ, இருக்கிறீங்களா? இன்னைக்கு எத்தனை சபைகளிலே ஊழியர்களுடைய பெயரை ரிப்பேர் பண்ணுறாங்க தெரியுமா? டேமேஜ் பண்ணுறாங்க தெரியுமா? எனக்கு அன்பான தேவச்சனமே, எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, தரிசனம் காண வேண்டியவன் நீ. சபையை குறித்து உனக்கு ஒரு தரிசனம் இருக்க வேண்டும், ஆத்துமாக்களை குறித்து உனக்கு ஒரு தரிசனம் இருக்க வேண்டும், பட்டணத்தை குறித்து உனக்கு ஒரு தரிசனம் இருக்க வேண்டும், உன் சபைக்கு வருகிற குடும்பங்களை குறித்து ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு திருச்சபை மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். கேயாசி தரிசனம் உள்ளவனே, கேயாசி சபையை குறித்து பாரம் உள்ளவனே, கேயாசி ஊழியரை குறித்து பாரம் உள்ளவனே, ஊழியரை குறித்து ஒரு தரிசனம் உள்ளவனே, நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? இந்த கேயாசி ஊழியரிடத்திலே இல்லாதபடிக்கு, ஊழியனுடைய பட்சத்தில் இல்லாதபடிக்கு, ஊழியக்காரிடத்திலே இல்லாதபடிக்கு இந்த கேயாசி நாகமானிடத்திலே ஓடினான். நாகமானிடத்திலே ஓடினான். நாகமான் ரொம்ப நல்லவன் போல தெரியுது. ஒன்று தானே கேட்ட, இந்த வாங்கிக்கோ, 2 வாங்கிக்கணும், இருக்கிறத எல்லாத்தையும் கொடுத்துட்டான். வேதம் சொல்லுகிறது, அவனுக்குள்ள இருந்த இந்த நாகமானுக்குள்ள இருந்த குஷ்டரோகம் கேயாசிக்கு மாத்திரம் அல்ல, அவனுடைய சந்ததி சந்ததி சந்ததிகளுக்கு அந்த வியாதி தொடர்ந்ததாம். எனக்கு அன்பான தேவச்சனமே, எனக்கு அன்பான சகோதரி சகோதரி, காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லட்டுமா? வேத வெளிச்சத்துக்குள்ள உங்களை கொண்டு வரட்டுமா? ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன் இன்றைக்கு பிணத்தை வைத்து என்னென்ன செய்கிறார்கள். ஆபிரகாமுடைய மனிதனை வாழ்க்கை திரும்பி, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம். சாராள் மரித்து கிடக்கலாம், சாராள் டெட் பாடியா இருக்கிறாங்க, அவசரத்துக்கு அங்கலாய்ப்பு எங்கேயோ தூக்கின்னு போய் புதைச்சிருக்கலாம். ஆபிரகாம் சொல்றாரு, என் மனைவியை நான் புதைக்க வேண்டும், மக்பேலா என்ற ஒரு இடத்தில் என் மனைவியை புதைக்க வேண்டும், ஆனாலும் நான் இலவசமாக நான் புதைக்க மாட்டேன், கல்லறையை கூட காசு கொடுத்து வாங்கி புதைத்த ஆபிரகாம், அந்த சந்ததி நீயும் நானும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? என் தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருக்கிறார், அவர் ஐஸ்வர்யவானாக இருக்கிறார். நீ என்ன தாட்ல இருக்கிற, நீ என்ன நினைவில் இருக்கிற, அது அப்படியே நமக்கு ஆப்போசிட்டா மாறிவிடும். இந்த ஆபிரகாம்
தன்னுடைய மனைவி பிணத்தை நான் சொந்த இடத்தை வாங்கி தான் அடக்கம் பண்ணணுமே தவிர நான் அந்நியனுடைய இடத்துல அடக்கம் பண்ண மாட்டேன். இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தட்டுமா? தாவீது தப்பு செய்துட்டான், தவறு செய்துட்டான். ஒரு பெரிய யுத்தம். யாரால் வந்த யுத்தம்? கர்த்தரால் வந்த யுத்தம். கொள்ளை நோய்கள், பயங்கரமான கொடிய பஞ்சங்கள், கொள்ளை நோயை அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனாலும் அங்கே ஒரு தேவதூதன் வந்து சொல்லுகிறா, ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறா, நீ உடனே பலிபீடத்தை கட்டுப்பா அப்படின்னு. அவசரத்துக்கு அங்கலாய்ப்புக்கு ஏதோ ஒரு பொறுமை இடத்துல, ஏதோ ஒரு இருக்கிற இடத்துல பக்கத்தில் இருக்கிறவனை இடத்த போய் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி உடனே தொழுது கொண்டு இருக்கலாம். அந்த பிரச்சனை நிற்பதற்காக, ஆண்டவருடைய அந்த கோபாக்கனை நிற்பதற்காக ஏதோ அவசரத்துக்கு செய்திருக்கலாம். ஹலோ, இருக்கிறீங்களா? தாவீது சொல்றான், அந்த இடத்த நான் காசுக்கு வாங்கிட்டு அங்கே தான் நான் ஆராதனை செய்வேனை கண்டி, என் ஆண்டவருக்கு ஓசியான இடத்துல ஆராதனை நான் செய்ய மாட்டேன். அது ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். அல்லேலூயா. யாரோ ஒரு இடத்துல, யாரோ ஒரு இடத்துல நான் போய் உரிமை கொண்டாட மாட்டேன். என் ஆண்டவருக்காக அந்த சம்பவம் வந்து நான் சொல்லிடுறேன். 2 சாமுவேல் 24-25 வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே இருக்கும், தாவீது அர்வானா அப்படின்ற 2 மனிதர்களுக்குள்ள நடக்கிற ஒரு காரியம். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த தாவீது சொல்றாரு, என் ஆண்டவருக்கு நான் பலி செலுத்த வேண்டும், இந்த வாதை நிற்கப்பட வேண்டும். ஆனா என் ஆண்டவருக்கு நான் பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னா அவன் சொல்றான், வாதாடுறான், என் ஆண்டவனே உனக்கு இல்லாத இடமா நீ எடுத்துக்கொள்ளும், எத்தனை ஏக்கராவனா எடுத்துக்கொள்ளும். தாவீது சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, என் ஆண்டவர் அதை பிரியப்பட மாட்டா, எனக்காக நீ எழுதி கொடு, எனக்காக அது சொந்தமாக்கு என்று சொல்லி சொந்தமான பூமியில, சொந்தமான இடத்துல என் தேவனை நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி அவன் தொழுது கொண்டான். கர்த்தர் வாதையை மாற்றினார். அல்லேலூயா. பக்கத்தில் பொண்ணுங்களை பார்த்து சொல்லுங்க, சபைக்கு சும்மா போவாத, எதனா ஒன்று செய்துட்டு போ. எனக்கு அன்பான தேவச்சனமே, எனக்கு அன்பான சகோதரியே, தரிசனத்தோடு வாழ வேண்டிய கேயாசனுடைய வாழ்க்கை நிலைமை இப்படியாக மாறிவிட்டது. 3வது காரியம் நான் சொல்லிட்டு, இன்னும் 2 காரியம் இருக்குது, நேரம் இல்லை, அதனால் 3 காரியத்தை மாதிரி சொல்லிவிடுறேன். 3வது, பணம் என்ன செய்கிறதாம்? தெய்வத்தையே காட்டி கொடுக்கிறதாம். பணம் என்ன செய்தான்? தெய்வத்தையே காட்டி கொடுக்கிறதாம். ரட்சிப்பு கொடுத்த தெய்வத்தை காட்டி கொடுக்கிறதாம். சந்தோஷத்தை கொடுத்த தெய்வத்தை காட்டி கொடுக்கிறதாம். மனமகிழ்ச்சி தந்த தெய்வத்தை காட்டி கொடுக்கிறதாம். குடும்பத்தை தந்த தெய்வத்தை காட்டி கொடுக்கிறதாம். வருமானத்தை தந்த தெய்வத்தை காட்டி கொடுக்கிறதாம். எது? பணம். வாசிக்கலாம், யோவான் 12ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியத்தும் இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன என்றான். நல்ல கவனிங்க, இவனுடைய கண்ணெல்லாம் வந்து ஆண்டவருக்கு அந்த தைலத்தை ஊற்றினது பெருசு இல்லை. இவனுடைய கண்ணெல்லாம் எங்கன்னா அந்த பணத்து மேலே. அதை விற்று என்கிட்ட கொடுத்துருவாங்களா? பேக் இவங்கிட்ட இருந்துச்சு, பை இவங்கிட்ட இருந்துச்சு. கேஷியர் எல்லாம் கொஞ்சம் உஷாராக்கணும். அல்லேலூயா. நிறைய பேர் அதனால தான் நான் கேஷியராக வரமாட்டேன் அப்படின்றாங்க. ஏன்னா எதனா அதில் ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா அவங்க தான் போட்டு கட்டணும். எனக்கு அன்பான தேவச்சனமே, வேதம் சொல்லுகிறது, நான் வேகமாக சொல்லிடுறேன். மத்தேயு சுவிசேஷம் 26-15 வசனத்தை வாசிங்க. இப்படியே வேகமாக தான் சொல்லுகிற, ஒன்றும் முடிக்கல அப்படின்றீங்க. வாசிங்க சீக்கிரம். மத்தேயு சுவிசேஷம் 26-15. நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன். டீலிங் நடக்குது பாருங்க. நான் அவரை உங்களிடத்திலே காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளி காசை கொடுக்க உடன்பட்டார்கள். சூப்பர். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளி காசு கொடுப்பதாக முன் வந்தார்கள். வேதம் இங்கே சொல்லுகிறது, வாசிக்கலாம் அந்த வசனத்தை மறுபடியும். எனக்கு என்ன கொடுப்பீர்கள்? 20 வெள்ளிக்காசு என்று சொல்லி அவர்கள் டீலிங் அங்கே முடிச்சுட்டாங்க. நல்லா கவனிங்க, இந்த வாங்கினவன் என்ன பண்ணா? இன்னைக்கு அவன் வயிற்று அடிச்சு, இவன் வயிற்று அடிச்சு, அவன் வேறப்ப பிடிச்சி, இவன் வேறப்ப பிடிச்சி, அவன் நிலத்தை எடுத்து, இவன் நிலத்தை எடுத்து வாயில் போட்டுக்கிறோம்.
நம்ம சேர்த்து வச்சுக்கிறோம். அதை சாப்பிட முடியுதா? அதுதான் இங்கே நடந்துச்சு. இவன் சூப்பராக 20 வெள்ளி காசு வாங்கிட்டான். இவன் நினைச்சான் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகலாம், நல்லா இன்னைக்கு மட்டன் பிரியாணி சாப்பிடலாம், சுகபோகமாக இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம் நினைச்சான். நடந்தது என்ன தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனத்தை வாசிக்கலாமா? சீக்கிரம். அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாசு அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசானிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்பி கொண்டு வந்து குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததினால் பாவம் செய்தேனே என்றான். அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன அது உன் பாடு என்றார்கள். பத்தியா எவ்வளவு அழகா நழுவிட்டாங்க. இவன் நினைச்சான் வாங்கி சுகபோகமா இருக்கலான்னு, சுகபோகமா வாழலான்னு. நினைச்சிச்சா? அல்லேலூயா. பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாதது வரும் பொழுது அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ஆமா, ஆண்டவருக்கு பிரியமுள்ளது வரும்போது அது நிலைத்திருக்கும். கஞ்சி குடிச்சாலும் நான் சந்தோஷமா நான் சாப்பிடுவேன், நான் கூட குடித்தாலும் நான் ஆரோக்கியமாக இருப்பேன், நான் சந்தோஷமாக சாப்பிடுவேன். அவனுடைய பணத்தை எடுக்கலாம், இவனுடைய பணத்தை எடுக்கலாம், வசீகரமாக பேசலாம், எப்படியாவது கரெக்ட் பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஐஸ்வர்யம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வருகிற பணமோ காசோ அது ஒரு நாளும் அது நிலைக்காது. உனக்குன்னு ஆண்டவர் கொடுத்தது அதை யாராலும் பறிக்க முடியாது, அதை யாராலும் அழிக்க முடியாது. அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். 20 வெள்ளிக்காசு வாங்கினவன் அனுபவிக்க முடியலையே, தூக்கி விசில் அடிச்சுட்டான். இந்த காசு தானே, இந்த பணம் தானே என்னை அழிச்சிச்சு, இந்த பணம் தானே என்னை பாதாளத்தில் கொண்டு போச்சு, இந்த பணம் தானே என்னை பாவத்துக்குள்ள கொண்டு போச்சு, இந்த பணம் தானே என் ரட்சிப்பை மாற்றினது, என் ரட்சிப்பை போக்கஸ் செய்தது. எனக்கு அன்பான தேவச்சனமே, வேதம் சொல்லுகிறது, நான் கடைசியா முடிக்கிறேன். 12 வருடமாய் உதிரப்போக்கினால அவதிப்பட்டவள் அநேக பணத்தை அநேக வைத்தியர்களுக்கு செலவு செய்து ஒரு நன்மையும் இல்லை. இயேசுவிடத்திலே வந்தால் பணம் இல்லாமல் சுகம் பெற்றாள். கையை நல்லா தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? பணம் இல்லாமல் சுகம் உனக்கு வர வேண்டுமா? பணம் இல்லாமல் சுகம் பெற வேண்டுமா? இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறவர், இயேசு இன்றைக்கும் அவர் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவர் உனக்கு சுகம் கொடுக்கிற தேவன், உனக்கு அவர் சுகம் கொடுப்பா. நிறைய ஆஸ்திகள், நிறைய பணத்தில் விளையாடி கொண்டிருந்தவன், பணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவன் சகேவு நிம்மதி இல்லை. நிம்மதி இல்லாதபடி நான் இவ்வளவு பணம் இருந்து எனக்கு நிம்மதி இல்லையே, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இயேசுவிடத்தில் வந்தான், பணமெல்லாம் போயிடுச்சு, ஆனால் அவனுக்குள்ளே நிம்மதி வந்தது, சந்தோஷம் கிடைத்தது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவச்சனமே, எரிகோவின் வீதியிலே ஒருவன் குத்துயிராய் விழப்பட்டு இருக்கிறான். ஆசாரியன் வந்தான், லேவியன் வந்தான், எல்லாரும் அவனை பார்த்து விட்டு அவர்களுடைய வழியை விட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்து கொண்டு அவர்கள் போனார்கள். ஒரு சமாரியன் மாத்திரம் அங்கே வந்தான். அவனை ஆறுதல் படுத்தினான், எண்ணெய் ஊற்றினான், ஊற்றிவிட்டு சத்திரத்தான் இடத்திலே சொல்லுகிறான். சத்திரம் என்பது சபை, சத்திரக்காரன் என்பது ஊழியக்காரன். சத்திரனிடத்திலே சொல்லுகிறார், இவனுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் மீண்டுமாக 2 பணத்தை நான் கொடுக்கிறேன், அவன் தேவைகளை சந்திக்கப்படட்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த 2 பணம் என்ன தெரியுமா? ஒன்று பழைய ஏற்பாடு, ஒன்று புதிய ஏற்பாடு. இந்த சத்திரத்திலே உனக்கு ஆண்டவர் 2 பணத்தை கொடுத்து இருக்கிறார். அந்த பணம் தான் உனக்கு நிரந்தரம், அந்த பணம் தான் உனக்கு நிம்மதி தரும், அந்த பணம் தான் உனக்கு வாழ்வு தரும், இந்த பணம் தான் உனக்கு ஐஸ்வர்யத்தை தரும், இந்த பணம் தான் உனக்கு உயர்வு தரும், இந்த பணம் தான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். அல்லேலூயா. இந்த பணம் உன்னை பாதாளத்துக்கு கொண்டு போகும். இந்த பணம், இந்த 100 ரூபா புது நோட்டு வச்சுருக்கிறேன் பாரு, இந்த பணம் உன்னை பாதாளத்துக்கு கொண்டு போகும், அழிவுக்கு கொண்டு போகும். ஆனா சத்திய வேதமாகிய இந்த 2 பணம், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். இன்னும் 2 பாயிண்ட் நான் பேசல, நான் முடிச்சிடுறேன். அவள் தான் நமக்கு மரியாதை. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடலாம். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள்,
நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். இந்த கால வேலையில கூட பணம்னு ஓடிக்கொண்டு இருக்கிற மற்றவர்களை பார்த்து எனக்கும் ஆசை வருது. அவன் பணம் வச்சுன்னு இருக்கிற போல நானும் பணம் வச்சுன்னு இருக்கணும். அவன் பணத்தை சிநேகிக்கிறது போல நானும் சிநேகிக்கணும்னு நான் ஓடிக்கொண்டு இருந்தேனா, ஆண்டவரே என்னை மாற்றுங்க ஆண்டவரே. பணத்தை விட இயேசு பெரியவர், பணத்தை விட இயேசு நல்லவர். நான் இனி பணத்தை தேடி போக மாட்டேன், அந்த பணம் என்ன தேடி வர வேண்டும் ஆண்டவரே. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியல டேடி, நடக்க முடியல, நடக்க முடியல டேடி, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, என்ன தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். என்னால் பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல. என் பண பலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் ஆள் பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல. என் பண பலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்த ஒன்ற முடியல. என் சொல் பலத்தால் படைக்க பார்த்த ஒன்ற முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்த வாழ முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்த வாழ முடியல. நடக்க முடியல டேடி, நடக்க முடியல, நடக்க முடியல டேடி, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, என்ன தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். இருக்கலாம். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், ஆனால் பண ஆசை எல்லாவற்றையும் அழிக்கும். நல்ல உதாரணங்கள். யாருன்னா எனக்கு பணம் வேணான்னு சொல்கிறீங்க யாருன்னா இருக்கீங்களா? இங்கே பணம் நமக்கு வேணும், ஆனால் ஆசை நமக்கு வேண்டாம். பணத்தின் மீது மோகம் நமக்கு வேண்டாம், அது நம்முடைய ஆயுள் சக்கரத்தை அழித்துவிடும். சாலமோன் பிரசங்கில சொல்கின்றான், பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆண்டவர் சொல்கின்றார், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். பக்கத்தில் சொல்லுங்க, பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசியிருக்காரு அன்னைக்கு? ஞாயிற்றுக்கிழமை லீவு போடாமல் வேலை செய்தால் 800 ரூபாய். ஆனால் மற்ற நாளில் வேலை செய்தால் 400 ரூபாய். ஆனால் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? என்ன கிடைக்குமே? டபுள் சம்பளம். இந்த டபுள் சம்பளத்தை வாங்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்? அல்லேலூயா. ரொம்ப அழகான சத்தியத்தை இன்றைக்கு எளிய முறையிலே நமக்கு ஆண்டவர் போதித்தார்.
அவர் வருவாரியா அப்படின்னாரு. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் அவரை கொண்டு நம்புதமாக கர்த்தர் பேசினார். கையை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட இடைபடுகிற ஆண்டவராக இருக்கின்றார். நம்முடைய பொக்கிஷங்கள் எங்கே இருக்கின்றது? ஒரு வாலிபன் ஆண்டவரிடத்திலே வந்தான். என் சிறு வயது தொடங்கி 10 கட்டளை நான் நிறைவேற்றுகின்றேன். ஆண்டவர் இந்த வாலிபனை பார்த்து சொன்னார், இன்னும் உன்னிடத்திலே ஒரு குறை உண்டு. இந்த உபவாச நாட்கள், தியான நாட்கள், விரத நாட்கள், நம்மிடத்தில் இருக்கின்ற குறைகளை நாம் நிதானிக்கிற நாட்கள். சொல்லுங்க அல்லேலூயா. என்கிட்ட என்ன குறை இருக்கு? என்கிட்ட ஒன்றுமே இல்லையே, ஏதோ இருக்குது பாரு. ஆண்டவர் சொன்னார், நீ செல்வந்தன், பணக்காரன், பண ஆசை உள்ளவன், அனைத்திலும் செல்வாக்கோடு வாழ்கிறாய். உன்னிடத்தில் இருக்கக்கூடிய குறை என்ன? உனக்கு உள்ளதை விற்று தரித்திரக்கு கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா, பரலோகத்தில் உன் பொக்கிஷம் மிகுதியாக இருக்கும். இல்லை கைத்து சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகின்றார். பணமே தான், காசே தான் கடவுளாடா. காசு கடவுளா? காசை கொடுத்தவன் கடவுளியா? அல்லேலூயா. காசு பணத்துக்காக நான் அலைய வேண்டாம். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடையவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்றார், நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். கண்களை மூடி கரங்களை வைத்து சொல்லாம அல்லேலூயா. கால வேளையில் ஆண்டவரே, மனரம்யமாக இருக்க எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. பணத்தில் இல்லை, பொருள் இல்லை, பட்டங்கள் இல்லை, படிப்பில் இல்லை ஆண்டவரே. நீர் கொடுக்கிற பலத்தில், சுகத்தில், வாழ்வில் ஆண்டவரே. ஒரு ராபா பாபா பாபா பா ஹல்லேலூயா. எல்லா கைகளை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரிமா கல தரபா ரிபா. பட்டங்கள் நிம்மதி தராது, பணங்கள் நிம்மதி தராது, வருமானங்கள் நிம்மதி தராது. நீ தேடும் நிம்மதி இயேசுவிடத்தில் மட்டுமே உண்டு. ஓ, நாங்கள் பக்கம் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசுறதுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும், விசேஷமாக ஆண்டுடைய ஆலோசனை பகிர்ந்து கொண்ட அன்பு தெய்வ ஊழியருடைய குடும்பத்தாருடைய ஊழியர்களோடும் இன்றும் என்றும் சதா காலத்தில் திறப்பதாக. ஆமென். அவர் வரும் நாளேனில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளேனில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமாகி அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமாகி அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் என் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் என் உள்ளத்தில் சொந்தமானார். அல்லேலூயா.